Hi friends, welcome. நாம இன்னைக்கு எந்த படத்தோட ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த படத்தோட டைரக்டர் எல்லா ரசிகர்களுக்கும் இல்லாம தல ரசிகர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டைரக்டர். நம்ம அவனை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. சிறுத்தை சிவா சார், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் சார், அதுக்கப்புறம் வெற்றி சார் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து யூசப் சார் பார்த்துருக்காரு. அண்ட் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா பர்சனலா இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அப்படி ஒரு ஆள் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து விக்ரம் சார், இன்னொன்னு வந்து நம்ம சூர்யா சார். நம்ம சூர்யா சார் தான் நடிச்சிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா லாஸ்ட் ஒரு மாசமா அப்படி டோட்டல் ப்ரொமோஷன் 1.5 months நினைக்கிறேன். டோட்டல் ப்ரொமோஷன்ஸா போயிட்டு இருந்தாங்க. போகாத இடமே இல்லாத அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருந்தாங்க. வில்லனா வந்து நம்ம பாபி டியோல் சார், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேமியோ. அது ஸ்பெஷல் கேமியோன்னு சொல்ல முடியல, ஸ்பெஷல்னு சொல்ல முடியல. ஏன்னா படம் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க தான் கேமியோ பண்ணு. கூட்டத்தில் போய் உளறிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் திஷா பத்தானி நினைக்கிறேன், திஷா பத்தானி. அதுக்கப்புறம் நம்ம ரெடின் கிங்ஸ்லி சார், யோகி பாபு சார், அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, நட்டி சார் இருக்காரு, கருணா சார் இருக்காரு, அப்புறம் வேற யாரு, அப்புறம் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருக்கான். வேற யாரோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, யாருன்னு தெரியல. இது ஏன் தெரியல என்னன்னா அந்த லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, எடுத்தோடனே இப்படி சொல்லக்கூடாது, தப்பு தான், சாரி. இது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது வந்து கொஞ்சம் பெரிய ரிவ்யூவா தான் போகும். இதை முடிஞ்சா எண்டு வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன பண்றதையும் பாஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த படம் இவங்க எல்லாரும் கலாய்க்கிற அளவுக்கு ரொம்ப 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 மட்டம் அப்படின்லாம் இல்ல. இது ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம். ஆவரேஜான ஒரு ஃபிலிம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்றதையும் நான் கடைசியா சொல்றேன். அதையும் வந்து கேட்டுட்டு உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. பன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. என்ன அப்படின்னா சூர்யா சார் ஒரே ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனுக்காக இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மாதிரி உள்ள ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் போற்று ஓடிடி, ஜெய் பீம் ஓடிடி, எதற்கும் துணிந்தவன் படம் வந்துச்சு. வந்துமே வந்து ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்டா சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீட்டா அந்த படம் அமையல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். என்னடா வாழ்க்கை போர் அடிக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் வந்து வருது. அவரோட 2 வருஷ கடின உழைப்பு, இந்த படத்துக்கு அவர் இவ்வளோ ஸ்ரத்த எடுத்து பண்ணது வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார். உங்களோட இந்த ஏஜ்ல மற்ற ஹீரோஸ் இந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்பவே டவுட் தான். அந்த அளவுக்கு உங்களோட மொத்த உழைப்பையும் இந்த படத்துல போட்டிருந்தீங்க. பட் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து டோட்டலி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்னு இப்போவும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இப்போ எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? அதுக்கப்புறம் பாபி டியோல் சார் சூப்பரான ஒரு வில்லனா கொண்டு வந்து நிறுத்தி இருக்க வேண்டியவர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் இதுவும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டரை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பில்டப்ஸ் டோட்டல் பில்டப்ஸ். அவங்க பேர் என்னது, இந்த விவேகம் படத்துல விவேக் ஓபராய், எஸ், அவருக்கே பில்டப் பண்ற மாதிரி, இல்ல அவரு வந்து அஜித் சாருக்கு பில்டப் பண்ற மாதிரி டோட்டல் பில்டப்ஸ். இவரை சுத்தி பில்டப்ஸா போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எங்கேயுமே இல்ல. இது வந்து இவங்க 2 பேர்த்த பத்தி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் இவங்க 2 பேர்த்து தான் மேஜர் கேரக்டரா எல்லா இடத்துலயுமே வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள ஃபேஸ் ஆஃப் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது இது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அட் த எண்ட் இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அவரை வந்து எப்படியோ காமிச்சிருந்திருக்கலாம், அவருக்கான அந்த பவர் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த பவர் தான் இந்த படத்தை வேலை செய்ய வச்சிருந்திருக்கும். பட் இல்ல, அப்படி எதுவும் ஆகல. இது வந்து படத்தோட பாதி பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். டோட்டல் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து கொடுத்த காசுக்கு சரியா வேலை செஞ்சவன்னா அவன் ஒருத்தனா தான் இருக்கும். அது சில இடத்துல வந்து நல்லா தெரிஞ்சது ஓரளவுக்கு. சரி, ஓகே, இந்த பட்ஜெட்டுக்குள்ள இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இது வந்து
தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த படங்கள் லியோ அண்ட் அயலான் இந்த படங்கள்லாம் வந்து அடுத்த விஎஃப்எக்ஸ்ல சூப்பராக வந்துட்டு இருக்கு 2.0 இது எல்லாமே அடுத்தடுத்து சூப்பராக வந்துட்டு இருந்த படங்கள். அந்த வரிசையில் இந்த விஎஃப்எக்ஸும் வந்து ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேல்யூவில் சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ட் செக்ஷன்ஸ் இவங்க வந்து இந்த படத்தை எவ்வளோ தூரம் தூக்கி நிறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி ஆல்சோ சினிமோட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. பட் எதுவும் வேலைக்கு ஆகலை. இதை பற்றி ஒரு கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், சிஜி, அதுக்கப்புறம் நம்ம சூர்யா சார் இவங்க தான் இந்த படத்தை தாங்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த கேட்டகரிஸ்ல தான் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூவா இந்த படம் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸுமே இல்லை. கொடுக்குறேன் இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி 300 to 350 crores அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அஃபீஷியலாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லலை, இதுக்குள்ளதான் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹிந்தி ப்ரமோஷன் சமயத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட அந்த ஒரு மேக்கிங் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு 1000 பேரை ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து எண்டு வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். என்னன்னா இது பாதி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல வருது. ஒரு சில இடத்துல அது வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது. இன்னொரு இடத்துல எதுக்கு இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வியை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ் சைடில் அண்ட் பாதி பாசிட்டிவ் சைடில் வருது. நெகட்டிவ் அப்படின்னு போனால் அது ஒரு பெரிய லிஸ்ட் போடுற மாதிரி பெருசாக வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் ஞானவேல் ராஜா சார். யார நம்பர்னே தெரியல தாசனா. நீங்க கொடுத்த ஹைப் தான் இந்த படத்தை இங்க வரை கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இது வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. பண்ற ப்ரொமோஷன் வந்து படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு எந்த லெவலுக்கு ஸ்டாப் பண்ணுமோ அந்த லெவலோட ஸ்டாப் பண்ணும். அதை விட்டுட்டு 1000 கோடி வசூல் பண்ணும், 2000 கோடி வசூல் பண்ணும், 2000 கோடி எனக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கேன், அது டாக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸோட நான் வந்து எடுத்து இது ட்வீட் பண்றேன் அப்படின்னு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? இதை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? எதுக்கு இது? அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இவ்வளவு கோடி வந்திருக்குன்னு பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ண போறாங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க. நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. இல்ல ஆவரேஜா இருக்கான்னு ஆவரேஜா இருக்குன்னு சொல்ல போறாங்க. இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இல்ல அந்த லிஸ்ட்டை போட்டு நீங்க என்னத்தை காணிக்க போறீங்க? இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு காணிக்க போறீங்களா? வேற படத்துக்கு இதை பண்ணிருக்கீங்களா? இது வந்து ஒரு பேன் இண்டியன் பிலிமா வந்து இந்த படம் வரப்போகுது. ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க அதுக்காக ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போய் சூப்பரா ப்ரொமோட் பண்ணீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கோலிவுட் பிலிம் இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி பார்த்தது உங்க படத்துல தான். அது நான் எந்த விதத்துலயும் தப்பே சொல்லலை. இங்க பாக்குற ஆடியன்ஸ் தெரியும், சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த படம் சக்சஸ் ஆகணும், சூர்யா சார் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சூர்யா சார் நீங்க எவ்வளவு க்ளோஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே இங்க தெரியும். உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அவங்க எப்படி படங்கள் நடிச்சுட்டு வராங்க அப்படின்றதும் தெரியும். அந்த ஃபேமிலிக்கு நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க ஒரு சினிமா ரசிகரா வந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ போனீங்க, எல்லா இடத்துக்குமே போனீங்க. துபாய், ஹைதராபாத், மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் இங்க கொச்சி, எங்கேயுமே வந்து ஒரு ஸ்டாப் வைக்காம எல்லா இடத்துக்குமே போய் சூப்பரா ப்ரொமோட் பண்ணீங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த தேவையில்லாத வார்த்தைகள் எதுக்கு, தேவையில்லாத பேச்சு எதுக்கு? இது வந்து படம் கொஞ்சம் சறுக்குனாலும் அதை வந்து டோட்டலா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறதுக்கு இவ்வளோ கூட்டங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா சூர்யா சாரோட ரசிகர்களே ஒரு ஸ்டேஜ்ல இவனுங்க என்ன ரொம்ப ஓவரா பண்றானுங்க, அஞ்சான் வாசனை லைட்டா அடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கங்குவா படத்தோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இந்த படத்துல ஓகே கங்குவான்னு ஒரு சூப்பரான ஒரு படம் வரப்போகுது, எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் விஜய் சாரோட ஃபேன்ஸ், அஜித் சாரோட ஃபேன்ஸ், சூர்யா சாரோட ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு படம் வரப்போகுது, ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டோட ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க பண்ண இந்த ப்ரொமோஷன்ஸ்னால அது இந்த ஒரு டாக் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த டாக்ஸோட நான் வந்து எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்று தேவையில்லாத ஒரு வேலை,
ஆடியோ லான்ச் சமயத்துல இதே ஆடியோ லான்ச் பாஸ் வச்சுக்கோங்க, டிசம்பர்ல சக்சஸ் மீட் அறிவிக்கிறேன், சக்சஸ் மீட்டோட டேட்டை அறிவிக்கிறேன், அப்ப நீங்க வந்து இதே பாஸை கொண்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், வேணான்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அது எங்கேயாச்சும் ஒரு சின்ன பாயிண்ட்ல சறுக்குனாலும் கூட அது டோட்டலா இந்த படத்தை டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடும். இப்ப அதுதான் நடந்திருக்கு. அண்ட் அது போக இந்த படத்தோட இந்த நெகட்டிவ்ஸ் மறுபடியும் இன்னொரு டைம் வர, இவரோட நெகட்டிவ்ஸ்க்கு மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவ்னா ஃபர்ஸ்ட் 30 minutes 20 minutes நினைக்கிறேன், 20 to 30 minutes கிரிஞ்சு, அல்ட்ரா கிரிஞ்சு, ஏண்டா பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்பவுமே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம லோகேஷ்னா சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் அந்த மாதிரி ஏதோ சொல்லிடுவாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துல டோட்டலா மிஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 30 minutes தான் ஒரு படத்தை அந்த படத்துக்குள்ள அந்த உலகத்துக்குள்ள, இது ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க வேற சொல்றீங்க. ஒரு 5 என்னது இப்போ அது பேர் ஏதோ சொன்னாங்களே கிளான்ஸ், அந்த 5 கிளான்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அந்த கிரியேட் பண்ண ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 30 minutes அதுக்கு செட் பண்ணணும். ஆடியன்ஸை வந்து இந்த உலகத்துக்குள்ள போறோண்டா அப்படின்றத செட் பண்ணணும். அந்த செட் பண்றதுக்கு தான் அந்த டைம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சரி இந்த உலகத்தை விட்டுட்டு அப்பாடா முடிஞ்சிருச்சுன்னா அந்த உலகத்துக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு செட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 20 to 30 minutes கிரிஞ்சுனா கிரிஞ்சு, இந்த மொய் காமெடி பாய்ஸ் ட்ரெண்டில் இருக்கணும்னு நினைச்சு பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ட்ரெண்டு ஒரு இடத்துல கூட எவனுமே சிரிக்கல. ஏதோ இந்த தியேட்டரே வந்து மயான அமைதியில இருந்துச்சு. இந்த மொய் வர்றது, பாய்ஸ் அப்படின்னு வர்றது, அப்படியே மயான அமைதி, டோட்டலா அப்படிதான் இருந்துச்சு. யாராச்சும் ஒரு ஆளை கேட்டு பாருங்க, அந்த சீனுக்கு எவனா சிரிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு. யோகி பாபு சாரோட கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கூட சிரிப்பு வர மாதிரி கூட இருக்கும். அவர் ஏதாச்சும் ரொம்ப மட்டமான காமெடி பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துலயாச்சும் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ரெடின் கிங்ஸ்லி சார், சூர்யா சார்லாம் சேர்ந்து பண்ண கிரிஞ்சு சத்தியமா தாங்க முடியல. அதுக்கப்புறம் அந்த புள்ளைய திஷா பத்னி திஷா அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இந்த கல்கி படத்துல வந்து அவங்க ஒரு பாட்டுக்கு மட்டும் வருவாங்க. அதே மாதிரிதான் இந்த பாட்டுக்கு மட்டும் இந்த யோலோன்னு நினைக்கிறேன், ஆமா, அந்த பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஒரு பாட்டு மட்டும் அந்த பொண்ணு பிகினி போட்டு அங்கிட்டு ஆடிட்டு இருக்குது. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை, முடிஞ்சு போச்சு. என்னடா குறை? பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா நீங்க எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் இங்க சுத்தமா இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் பாபி டியோல். மற்ற படங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மேஜரா ஹிட் ஆகிற படங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஹீரோ கேரக்டரை விட டாமினண்டா இருக்கும், இல்லைன்னா ஹீரோ கேரக்டருக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க அந்த வேலைக்கே இடம் இல்லை. ஹீரோ சூர்யா சார் அப்படியே பூஸ்ட் பண்ணி ரொம்ப பக்காவா இன்ட்ரோ சீன் கொடுத்து, அதுக்கப்புறம் பில்டப் கொடுத்து, கத்துறதுக்கு அவ்வளோ இதை கொடுத்து, இங்க இவரை சுத்தி பில்டப் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. பில்டப் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் படமும் அந்த பில்டப்ல தான் போயிட்டு இருக்குது. அவருக்கான ஆக்ஷன் என்ன, அவருக்கு ஒரு சாலிடான ரோல் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல வந்து பாபி டியோல் சார் எதுக்கு, இங்க வேற யாரையாச்சும் கூட நடிக்க வச்சிருக்கலாமே, தமிழ் நடிகர்களை கூட நடிக்க வச்சிருக்கலாமேன்ற யோசனை எல்லாம் வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா, ஒரு டோட்டல் பேன் இண்டியன் காஸ்ட் எடுக்கிறீங்க. பாபி டியோல் சார் இப்பதான் அனிமல் படத்துல இருந்து நடிச்சு சூப்பரா பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே நீங்க வந்து பேன் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோன்னே இவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. வேற எந்த காரணமும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி சத்தியமா தோணல. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. அதுக்கப்புறம் படத்துல ரொம்ப நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா சவுண்ட் மிக்சிங். நான் இன்னைக்கு தான் படத்தை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஞானவேல் ராஜா சார் அகைன் சொல்லியிருக்கீங்க, இது வந்து டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் சாரோட ப்ராப்ளம் கிடையாது, சவுண்ட் மிக்சிங்ல தான் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. இந்த ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நீங்க தியேட்டர்ல நிறைய டைம் போட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் ஆயிருந்திருக்கும், பட் இப்படியே விட்டுருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இந்த சவுண்ட் மிக்சிங் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்த உடனே நான் அந்த சவுண்ட் மிக்சிங்கை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறீங்க. இது வந்து படத்துக்கு எவ்வளவு பெரிய டிராபேக் அமையும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹை பட்ஜெட்ல ஒரு ஹை வேல்யூபிள் ஆக்டர்ஸை வச்சு நீங்க
ஒரு படத்தை கொண்டு வரீங்க, ஒரு சின்ன ஃபிளாக் கூட இல்லாத அளவுக்கு தான் நீங்க கொண்டு வரணும். டெக்னிக்கல் வைஸ் சொல்றேன், படத்துல என்னமோ இருந்துட்டு போகுது. ஏன்னா நிறைய படங்கள் வருது, எந்த படத்துலையுமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே, பெர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு 100% ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னு யாருமே எங்க படம் எடுக்கல. சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஒரு ரசிகர்களுக்கு பிடிச்ச அளவுக்கு ஒரு படத்தை கொடுப்போம், அவங்க சொன்ன ஏத்துப்போம் அப்படின்ற அளவுக்கு தான் கொண்டு வராங்க. ஆனா டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா படமும் இன்னைக்கு நீங்க இந்த இது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்ற படம், அதாவது சரியா போகல அப்படின்ற அளவுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கின படத்தை எடுத்தீங்கன்னா ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் தான் ப்ராப்ளமா இருக்குமே தவிர, இல்ல அவங்க பண்ண ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் ப்ராப்ளமே இருக்க தவிர, சவுண்ட் டிசைனிங் இல்ல இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடு வந்து யாருக்குமே இன்ன வரைக்கும் ப்ராப்ளம் ஆகல. அதுதான் உண்மை. ஆனா இந்த படத்துல அதுவே ஆயிருக்கு அப்படின்றப்போ அது பெரிய இஷ்யூ. அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்த ஆடியன்ஸ் வெளியே வந்து கத்துறானுங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உள்ள தூங்க கூட முடியல அப்படின்னு. ஏன்னா கதை பார்த்து ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ இந்த சவுண்டை கேட்டு அந்த தூங்க கூட முடியல அப்படின்ற அளவுக்கு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி கரெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல, ஆனா கரெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். Practice make a man perfect. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட எக்ஸிகியூஷன் ஒரு நார்மல் ஸ்டோரி, தான். இது பெரிய விண்வெளி ரகசியமோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கிடையாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி பார்த்த ஒரு 4 கிளான்ஸ் 5 கிளான்ஸ் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி 5 கிளான்ஸ் இருக்கு. அந்த 5 கிளான்ஸுக்கு ஒரு அரசங்கள் அந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன கதை தான். இது வந்து ஃபைனலா வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் வரை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா படம் போற லெவலுக்கு செகண்ட் பார்ட்டை தாண்டாதுன்னு தோணுது. இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இந்த சூர்யா சாரை நினைச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவரு சூப்பரா நடிச்ச 2 படங்கள் ஓடிடிக்கு கொடுத்தாச்சு. இப்போ அவர் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2 வருஷத்துக்கு டோட்டலான ஒரு உழைப்பை போட்டு இந்த படத்தை தான் நடிச்சிருக்காரு. அடுத்து சூர்யா 44 வருது, கார்த்திக் சுப்ராஜ் சார் வருது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்த படம் அவரோட கெரியர்ல ஒரு ஆவரேஜான மூவி இங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்க வந்து சூர்யா சாரை வந்து நம்ம பிடிச்சதுனால ஆவரேஜ் மூவி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நீங்க ரிவ்யூஸ் பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை ரிவ்யூஸ் இந்த தியேட்டர் ஒப்பீனியன் சொல்லிட்டு தியேட்டர்ல இருந்து வரவங்கள வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. கேரளாவில் உள்ளவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்கானுங்க, எதுக்கு இப்படி ஒரு படம் அப்படின்னு. கேரளா ரிவ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போய் பாருங்க, நான் ஏதாவது சின்ன கிளிப்ஸ் கூட ஆட் பண்றேன். സിനിമയുടെ തുടങ്ങി കുറച്ചൊരു അരമണിക്കൂർ സത്യം പറഞ്ഞ വെറുപ്പിക്കലിന്റെ ഒരു ഘോഷയാത്രയാണ്. നമ്മുടെ യോഗി ബാബു, പിന്നെ നമ്മുടെ റെഡിങ് എക്സ്പി നിർത്തണ്ടല്ലോ, സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ സിനിമ കണ്ടുകൊണ്ടിരുന്നപ്പോ റെഡിങ് സിക്കിൽ എന്റെ വണ്ടി എന്നെ മോന്ത പിടിച്ചു എനിക്ക് അത്രയ്ക്ക് ദേഷ്യം വന്നു. എന്ത് വെറുപ്പീരായിരുന്നു അത് റെഡിങ് കിങ്സ്ലി. അവൻ എന്താ ശരിക്കും പുള്ളിയുടെ എന്താണ് ഇതൊന്നും പറയാൻ വയ്യ. இவங்க எல்லாமே வந்து சூர்யா சாரோட ஹேட்டர்ஸோ இல்ல வேற ஒரு ரசிகர், வேற ஒரு ஆக்டரோட ரசிகர்களோ கிடையாது. ஒரு ஜெனரல் காமன் ஆடியன்ஸ். இவங்க வந்து இவங்கள தான் படம் திருப்தி பண்ணணும். இவங்களை திருப்தி பண்ணிச்சு அப்படின்னா படம் ஆவரேஜுக்கு மேல இல்ல ஒரு சூப்பர் ஹிட் லெவலுக்கு கூட போயிடும். ஆனா அவங்களையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. இது கேரளால மட்டும் கிடையாது, அகைன் ஹிந்தி நம்ம பாலிவுட் சைட்லயும் சரி. पार्ट 2 कमिंग सून। मैं अपना चप्पल निकाल लेता हूँ तेरी माँ का। ये सब राजामौली की गलती है, उन्होंने बाहुबली क्या निकाला, सब खाऊ गली निकाल रहे। ओवरऑल कंगुआ मूवी इज अ पैन इंडिया एम्बेरसमेंट। आप चाह के भी एक भी सीन एंजॉय नहीं कर सकते। द फिल्म इज सो पैथेटिक। मैं दूंगा फिल्म को 1 आउट ऑफ 5 स्टार एंड मैं दिशा पाटनी को दूंगा -0 स्टार। आई होप कि वो अगली बार एक्टिंग दिखाए, ना कि वो அங்கேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஹியூஜ் லெவல், எவ்வளோ 11,500 தியேட்டர்ஸ் என்னமோ பிடிச்சிருக்கீங்க டோட்டலா. இந்தியா ஃபுல்லா இல்ல ஓவரால் பிடிச்சிருக்கீங்க. அப்படி பிடிச்சிருக்கும் போது இது சூர்யா சாருக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் உண்டாக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வேற வழியே இல்லை. இதுல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண கூட உங்களுக்கு டைம் கிடையாது இப்போ. ஏன்னா இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்னு டோட்டலா போய் சொல்லிட்டீங்க, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த படத்தை இதுக்கு மேலேயும் பாதிக்கும் தான் நினைக்கிறேன். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. வாயை பொளந்து பார்க்க போறாங்க. பார்ட் 2க்கு லீடு நெருப்பு மாதிரி இருக்கும். இது வந்து என்ன நம்பிக்கையில பார்ட் 2க்கு லீடு விட்டீங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. பார்ட் 2 சரி, ஓகே. சிவா சார் அகெயின் சூர்யா சாரோட ஃபேன்ஸ் உங்களை நம்புறாங்க, உங்களை வந்து ரொம்ப 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 ட்ரஸ்ட் பண்றாங்க. வேண்டான்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் பரவாயில்ல சார் இன்னும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலதான் நானும் ஒருத்தன். இந்த படம்
சரியாக போகல அப்படின்றது வந்து உங்கள் மைண்டில் கன்ஃபார்மாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து இது வந்து 58 crore கலெக்ஷன் பண்ணியிருக்கு கிராஸ். செகண்ட் டே அப்படின்னு பார்க்கும்போது 89 crores கலெக்ட் பண்ணியிருக்கு கிராஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட் 300 to 350 crores. நீங்கள் வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார், நீங்கள் சேஃபு, நீங்கள் வந்து பக்கா சேஃபு. இதில் வந்து உங்களுக்கு OTT ரைட்ஸ் வந்திருக்கும், ஆடியோ லேபிள் ரைட்ஸ் வந்திருக்கும், அதுக்கப்புறம் சேட்டலைட் ரைட்ஸ் வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே 3 வாங்கி பிக் பண்ணி நீங்கள் சூப்பராக சேஃபு. நீங்கள் போட்ட காசை எடுத்துருவீங்க, எந்த விதத்துலையும் அது உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக வந்து நிற்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க, ஒரு கம்மியான மார்ஜினில் போகும் அப்படின்னு தோணுது. உங்களை நம்பி பணம் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது அவங்களுக்கு கீழே சப்டிவிஷன்ஸ் இருக்கும், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கு கீழே தியேட்டர்ஸ் ஓனர் இருப்பாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இதில் கன்ஃபார்மாக மாட்டுவாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படத்துக்கு 150 ரூபாயோ இல்லை ஐமேக்ஸில் 400 ரூபாயோ இல்லை 3Dயில் 300 ரூபாயோ கொடுத்து படம் பார்த்த ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதிகமான இது வந்து ஒரு 30% ஆடியன்ஸ்க்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ், தியேட்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கன்ஃபார்மாக பிடிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு இந்த படத்தில் பாசத்தை பொழிஞ்சு வச்சுருக்கீங்க, இந்த படத்துக்கு தேவையில்லாத சிலதை வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. அது எந்த லெவலுக்கு இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியலை. ஆனால் கன்ஃபார்மாக ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ஓரளவுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஒர்த் இல்லை. நல்லாகிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. நீங்கள் சேஃப் ஆயிடுவீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் ஆல்சோ இந்த படத்தை இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்க அண்ட் சூர்யா ஃபேன்ஸ், சூர்யா சாரோட ஃபேன்ஸ் அசோசியேஷனில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன இதுக்கு போவாங்க, சின்ன ஒரு கஷ்டத்துக்கு போவாங்க. பிகாஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணது இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட நாயகனை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ரீசனுக்காக மட்டும்தான். அது நம்மளுக்கு சின்ன ரீசனாக தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன். தன்னோட தலைவனை தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி நம்ம விஜய் சார் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு கொடுத்து அவரோட ஆடியன்ஸை செம்மையாக வச்சுட்டு இருக்காரோ, இப்போ அவரும் வந்து அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் கிடையாது. இவங்க எனக்கு அஜித் சார் வந்து அடுத்த வருஷம் 2 படங்கள் வரப்போகுது. அந்த படத்தை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்களோ, இவங்கெல்லாம் எப்படி காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் சூர்யா சாரோட ஃபேன்ஸும் ஒரு 2 வருஷமாக காத்துட்டு இருந்து ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி இவ்வளோ ஆரவாரத்தோட இந்த படத்தை வந்து ஏற்றுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் டே 58 crores வந்து அவரோட கெரியர் பெஸ்ட்டு. அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் 2-3 நாளில் வந்து சூர்யா சாரோட மற்ற படங்களை எல்லாத்தையுமே வந்து இது அடித்து பீட் பண்ணி முன்னாடி போயிடும் அப்படின்னு. எஸ், கன்ஃபார்மாக உண்மைதான், பீட் பண்ணி முன்னாடி போயிடும். ஆனால் இதை பார்த்த அவரோட ஃபேன்ஸ் வந்து இந்த லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. பிகாஸ் தன்னோட தலைவன் வந்து எந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா 300 to 350 கோடி பட்ஜெட் உள்ள ஒரு படத்தை கொடுத்துட்டான். அது கன்ஃபார்மாக ஒரு 400 கோடி வரைக்கும் கூட வசூல் பண்ணலாம், இல்லை 300 கோடியோட ஸ்டாப்பும் ஆகலாம், இல்லை அதை விட கம்மியாக இது பண்ணலாம். ஆனால் இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதை நீங்கள் எப்படி சரி கட்ட போறீங்க அப்படின்னு தெரில. மேபி சூர்யா 44ல் வெயிட் பண்ண வேண்டியதான்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம் ஒரு பர்ஃபெக்ட் காஸ்டிங்கோட வருது, பார்க்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேளை சூர்யா சார் இந்த படத்தில் இல்லை, சூர்யா சார் வந்து இந்த படத்தில் இல்லவே இல்லை, இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து வேற ஒரு ஹீரோவை தான் வச்சு எடுத்திருக்கீங்க, இந்த படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப் இருந்திருக்காது. அந்த ஒரே ஒரு மனுஷனை நம்பி தான் இத்தனை 1000 பேரும் இத்தனை கோடி பேரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக தான் இருந்தது. ரொம்பவே இவரோட கெரியர் பெஸ்ட்டு நீங்கள் சொன்னது தான். ஆனால் அதுக்கு இந்த படம் ஆப்டானதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஒன்று, நம்ம சூர்யா சார் சீக்கிரமாக அடுத்த படம் ரோலக்ஸ் நம்ம அந்த கேரக்டரில் நடிக்கணும். அதுக்கப்புறம் இது இரும்பு கை மாயாவி கேரக்டரில் நடிக்கணும். அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஒரு படம் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு படத்தில் வந்து ஹிந்தி அப்பியரன்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அங்கே அந்த படத்தில் நடிக்கணும். இதெல்லாம் நடித்து இந்த பேரை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இந்த பேரை வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்.
இல்லை அப்படின்னா இது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எதுக்கு இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இந்த கங்குவா பார்ட் 2 இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் மிடில், நெக்ஸ்ட் இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. அகெயின் இந்த படத்தோட ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியல. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த படம் இப்போ உள்ள இம்பேக்ட்ல இருந்து ஏதாச்சும் கத்துக்கிட்டு திருத்துனாங்க அப்படின்னா கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில சூர்யா சாரோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல. ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல அப்படின்றதே வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலையா? இதே ஆடியன்ஸ் தான் ரோலெக்ஸ் ஸ்கிரீன்ல வந்து நிற்கும் போது கத்துனது. இதே ஆடியன்ஸ் தான் சூரியரை போட்டு ஓடிடியில வந்தப்போ எதுக்கு இது ஓடிடியில விட்டீங்க, தியேட்டர்ல விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கத்துனது. சூரியரை போட்டு வந்ததுக்கு அப்புறம், ஜெய்பீம் வந்ததுக்கு அப்புறம் அகைன் இதே ஆடியன்ஸ் தான் சரி இந்த படத்தை போய் இப்படி விட்டுருக்கீங்களேடா, எதுக்குடா இதை ஓடிடியில விட்டீங்க, இது தியேட்டருக்கு வந்திருக்க வேண்டியதானே, ஒரு படம் மிஸ் ஆச்சு பரவாயில்ல, நாங்க பார்க்க ரெடியா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்துனது. தியேட்டருக்கு வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா இந்த ஆடியன்ஸும் தேவைப்படுறாங்க. இந்த ஆடியன்ஸும் வந்து சூர்யா சாரை யாரும் இங்க வெறுக்கலாம் இல்லை, எல்லாருமே வந்து அவரை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு ஆர்வப்படுறவங்க தான். நீங்க கூட சொல்றது ஒரு 10% 20% நெகட்டிவ் வேணும்னு ஸ்ப்ரெட் பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்படி ஸ்ப்ரெட் பண்றவங்க எல்லாத்தையும் நீங்க அட்ரஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த சிலருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கணும். ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியலன்னு ஜென்ரலா சொல்லக்கூடாது. இது வந்து ரோலெக்ஸ் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இவர் போய் நின்னாலும் இந்த கங்குவான்ற பேரை சொல்லலாம் கத்த மாட்டாங்க, ரோலெக்ஸ் அப்படின்ற பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கேரக்டர், அந்த 2 நிமிஷத்துக்கான வந்த அந்த கேரக்டர் அவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அந்த அவ்வளோ இம்பாக்ட் இப்போ வரைக்கும் ரோலெக்ஸ் எப்போ வருவாரு அப்படின்றதான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆடியன்ஸ் தான் இப்போ இந்த கங்குவா படத்தை நல்லா இல்லை, அவ்வளோக்கா இல்லை, இந்த படத்துல இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றவங்க. முடிஞ்சா இதை திருத்திக்க ட்ரை பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் அப்படின்னா இவரோட ஸ்டார்டிங் சரியா கிடையாது, இவரோட ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி, அதாவது ஒரு சூப்பரான படங்கள் கொடுத்து டயர் 1 ஆக்டர்ல நான் வந்து இன்னும் பெஸ்டா தெரிவேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஈவன் விஜய் சாருக்கு மேல போய் நின்னவர் இவர் தான். இந்த படங்கள் தான் கொடுத்திருந்தாரு. அயன், ஆதவன், சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த டைம்ல எல்லாம் கொடுக்கும்போது இவர் வந்து பீக் ஸ்டேஜ்ல இருந்தார். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போதும் இவரை வந்து சப்போர்ட் பண்ணது இந்த ஆடியன்ஸ் தான். இப்போ வரைக்குமே வந்து இந்த படங்களை பத்தி பேசிட்டு இந்த படங்கள் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும், இந்த படங்கள் இப்போ வந்திருந்தா இந்த லெவல்ல போயிருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸை ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இங்க வந்து ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியாம இல்லை, அந்த படத்தை நீங்க கொடுத்தா போதும், அந்த 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 ஸ்கிரீன் பிளேவை கொடுத்தா போதும். இந்த படத்துல சீரியஸ்லி ஒரு 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 நார்மல் ஸ்டோரி இருந்து அந்த ஸ்டோரி இன்னும் பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் வந்து மேக்சிமம் ஒரே ஸ்டோரியில வருது, ஒரே ஸ்கிரீன் பிளே கிடையாது, ஒரே கண்ணோட்டத்துல வருது, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா வருது. இது எல்லாத்துலயுமே வந்து அந்த ரிவெஞ்ச் அப்படின்றது வந்து பிளாட்டா இருக்குமே தவிர அவங்களோட ஸ்கிரீன் பிளேவும் அவங்களோட எக்ஸிகியூஷனும் வேற 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 மாதிரி இருக்கும். ஸோ அப்படி மாறி இருக்கிறதுல நீங்க ஏதாச்சும் புதுசா கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் இல்ல, சூப்பர் டூப்பர் ஹிட்டா, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா கூட மாறி இருந்திருக்கும். இது நீங்க செய்யாம ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல அப்படின்றது வந்து டூ பேட். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. இன்னொன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? கண்டென்ட் சரியா இருந்து உங்ககிட்ட ஸ்கிரீன் பிளே சரியா இருந்து எக்ஸிக்யூட் நீங்க சூப்பரா பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் இங்க இல்ல, இந்தியா இல்ல, சைனாலையும் பேசும். அதுக்கு ஒரு முக்கியமான படம் எது அப்படின்னா மகாராஜா. வர இது என்னது நவம்பர் தானே, நவம்பர் 29ஆம் தேதி சைனால வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மகாராஜா நம்ம வரும்போது ஏதாச்சும் நினைச்சோமா இந்த படம் வந்து இப்படிதான் வரும், இது இவ்வளவுதான் போகும் அப்படின்லாம் ஏதாச்சும் நினைச்சோமா? இந்த படம் வர்றது கூட எவருக்கும் அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட கண்டென்ட் சூப்பரா இருந்ததுக்கு அப்புறம் இந்த படம் டோட்டல், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து சூப்பரா போச்சு. ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமா, ஓடிடியில் நெட்ஃபிளிக்ஸ் தான் நினைக்கிறேன், எஸ் நெட்ஃபிளிக்ஸா, நெட்ஃபிளிக்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த அளவுக்கு இந்தியா ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இது வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. இப்போ இது வந்து சைனால ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகி இது ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் கண்டென்ட் இஸ் கிங் ஆல்வேஸ். ஸோ இந்த இதை கொடுக்காம இதுக்கு ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல, நீங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்திருக்கீங்க, நீங்க இதெல்லாம் ப்ரொமோஷன்ல சொல்லவே இல்லையே.
ப்ரொமோஷன்ல இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எடுத்ததுன்னு சொல்லல, இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எடுத்ததுன்னு சொல்லல, இதெல்லாம் நீங்க சொல்ல ஒரு ஜென்ரலா தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணீங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு ஆடியன்ஸ்க்கு படம் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. சும்மா ஒரு போலிங், நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. நான் வந்து ரிவ்யூஸ், படத்தோட ரிவ்யூஸ், படத்தோட இந்த ட்ரைலர் ரியாக்ஷன்ஸ், நியூஸ், படத்தோட நியூஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குறவன். ஒரு 1,45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவ்வளோதான் என்னோட கெப்பாசிட்டி இந்த யூடியூப்ல. நான் சும்மா ஒரு போலிங் வச்சிருந்தேன். அந்த போலிங்ல வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு பிளாக் பஸ்டர், சூப்பர், ஆவரேஜ், ஃப்ளாப் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஃப்ளாப்ல மட்டும் 30% மெம்பர்ஸ் எத்தனை ஓட்டிங் அப்படின்னா ஒரு 6,40,000, இப்போ வந்து 6,76,000 போயிட்டு இருக்கு. 6,76,000 ஓட்டிங்ல ஒரு 30% பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸ் பக்கம் வந்துருச்சு. அந்த 1000 கமெண்ட்ஸ்லயும் வந்து சூர்யா சாரை வந்து யாரும் திட்டல. சூர்யா சாரோட உழைப்பு எல்லாரும் வீணா போச்சு அப்படின்னு கஷ்டம் தான் பட்டானுங்களே தவிர அவங்க எல்லாமே வந்து ஜென்யூனா பண்றவங்க. அவங்கள நீங்க சொல்ற மாதிரி ஹேட் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக கிடையாது. சிலவங்க ஓகே அந்த கமெண்ட்ஸ்லயும் வந்து சிலவங்க வந்து இல்ல அது இதுன்னு ஏதோ போட்டிருந்தாங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த படம் வந்து சரியான படம் கிடையாது, அவர் தேவையில்லாம இந்த படத்துல அதிகமான எஃபர்ட் போட்டாரு, இது அவருக்கு தேவையில்லாதது, அவரோட உழைப்ப சிவா சார் வீணடிச்சிட்டாரு, அவரோட உழைப்ப ஞானவேல் ராஜா சார் வீணடிச்சிட்டாரு, ப்ரொமோஷன்ஸை இந்த அளவுக்கு பண்ணி ஹைப் பண்ணி இருந்திருக்க வேணாம், இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமா கூட இன்னொரு வரைக்கும் சூப்பரா போயிருந்திருக்கும். ஆவரேஜ்னா ஒரு சூப்பர் ஹிட்டான படமா கூட இன்ன வரைக்கும் போயிருந்திருக்கும். இவங்க பண்ண ஹைப்ல தான் இந்த படம் இவ்வளோ டிசாஸ்டர் லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க யாருமே வந்து சூர்யா சாரை வந்து பர்சனலாக இவங்க வந்து தோக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கிடையாது. எல்லாருமே வந்து சினிமா லவர்ஸ் தான், எல்லாத்துக்கும் சினிமா வந்து பிடிக்கும். இவங்க படம் அப்படின்னு பிரித்து பார்க்கறத தாண்டி வேற யாரோ ஃபேனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் பார்த்துட்டு நல்லது கமெண்ட் சொல்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே படம் பார்க்க தெரியாமல் இல்லை, படம் சரியான படம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ரிசீவ் பண்ணி அது நல்ல ஒரு எனது பிளாட் நல்ல ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கும் இங்கே ஆடியன்ஸ் ரொம்ப தயாராக இருக்காங்க. இவருக்கு இதான் வேலை. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு கேக் மாதிரி தான். ஒரு எப்படி அப்படின்னா ஒரு கேக் நார்மலாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கணும். அப்படி ஒரு வேளை அந்த கேக் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேக் அப்படின்றது ஒரு பிளாட் அண்ட் ஸ்டோரி, இது மாதிரி ஸ்க்ரீன் பிளேஸ், அது மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீமை தடவுறது, இந்த வால்ஸ் எல்லாத்தையும் போடுறது, இது எல்லாமே வந்து இந்த விஎஃப்எக்ஸ், சவுண்டு, அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். கேக்கு நல்லா இருந்து அந்த ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்து இந்த படம் வந்து இந்த கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அது எல்லாராலையும் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கேக்காக இருந்திருக்கும். இல்லை இதில் வந்து நான் கேக்கெல்லாம் சொதப்பலாக தான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே நீங்கள் க்ரீமு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் அதை எடுத்து பார்த்து சாப்பிட்டு துப்பிடுவான், அவ்வளோதான் இருக்கும். ஓகே, இது வந்து உங்களோட ஸ்டோரி, உங்களோட ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனை வந்து பூம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சின்ன ஸ்டோரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி, அது கூட வேர்ல்டு லெவலில் பேசப்படும். இல்லை நான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரியை உருவாக்குறேன் ஆனால் எக்ஸிக்யூஷன் ரொம்ப போராக தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே போச்சு, இது ஸ்டோரி போச்சு, டைலாக்ஸ் போச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அது உள்ளூர் தாண்டாது. அந்த அளவுக்கு தான் ஒரு படங்கள் அப்படின்றது இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இது ஒன்றும் புதுசாக சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இந்த படத்தில் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பாதின்னு வச்சுக்கலாம். எந்த விதத்துலையும் யாருக்கும் கனெக்ஷன் இல்லை, அந்த அளவுக்கு சரியாக போகலை. அது போக இந்த ப்ரொமோஷனில் அதிகமான ஹைப்பு கொடுத்துருந்தாங்க. அது என்னென்ன ஹைப்பு அப்படின்றத வந்து நான் இங்கே ஏதோ வச்சுருந்தேன், செல்ஃபோனில் வச்சுருந்தேன், அதை நான் என்ன இப்போ எடுத்து காணிக்கிறேன். தேவையில்லாத ஹைப்பு, ஓவர் ஹைப்பு. இது பண்ணாமல் இருந்திருந்தா கூட இன்ன வரைக்கும் படம் ஒரு ஓரளவுக்கு சூப்பர் ஹிட் அப்படின்ற லெவலுக்கு போயிருந்துருக்கும். இதுதான் இந்த படத்தில் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றது, இதுதான் ப்ராப்ளம். இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து ஞானவேல் ராஜா சார் அவர் சொன்ன சிலது, அதுக்கப்புறம் சிறுத்தை சிவார் சார் சொன்னது, அதுக்கப்புறம் சரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்களே படம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் நினைச்சாரோ என்னவோ, அவர் சொன்ன 2 கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். ஆக்சுவலா இந்த கருத்து ரிப்போர்ட் யார் போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்குள்ள போய் பார்த்திருந்தா ட்ரோல் மெட்டீரியல் எல்லாரும் இறக்கிருப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் டேவே, அதுக்குள்ள போய் பார்த்துருந்தா இது ஒரு டோட்டல் இவங்க இன்ன வரைக்கும் என்னென்னலாம் ஓவரா பேசினாங்க அப்படின்னா ஒரு சின்ன மெமரிஸ் வந்து, ஆமா மெமரிஸ்னே போட்டானுங்க, மெமரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா
2000 கோடி தமிழன் முதல் பேன் இண்டியன் ஹிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? 1000 கோடினே சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு இப்போ 89 பிளஸ் ஒரு 58 கணக்குல நான் வீக்கு 200 கோடின்னு வச்சுக்கலாம். மிச்சம் ஒரு 800 கோடி வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டு இருந்திருக்கலாம். 2000 கோடின்றதுனால இப்போ ஒரு 1000 கோடி எக்ஸ்ட்ரா ஆக போகுது. ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதுக்கப்புறம் கட்டுப்படுத்த முடியாத காட்டாறு அப்படின்னு சிறுத்தை சார் சொல்லியிருக்காரு. தேவையே இல்லாத பொழப்பு இது. ஓகே. அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து இவங்க பேசினதெல்லாம் கேட்டு சரி படம் நல்லா வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே வாயை பிளந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். படம் பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு பண்ணோட வாயை பிளந்து தான் பார்த்துட்டு இருந்தது. தூங்கிட்டான். தூக்கும்போது வாய் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ நான் பண்ண காமெடி எவ்வளோ மட்டமாக இருந்தது. இந்த மாதிரி தான் கிரிஞ்சு சீனு படத்தோட ஃபஸ்ட்டு 1 to 20 minutes to 30 minutes இருந்தது. அதுக்கப்புறம் திரை தீப்பிடிக்கும் அப்படின்னு வெற்றி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டது. இவர் தான் இந்த டிஓபி வெற்றி பழனிசாமி. இவர் தான் வந்து டிஓபி. இவர் ஆரம்பிச்சு விட்டது தான் இன்டர்வியூவில் இன்ன வரைக்கும் பார்க்காததை பார்க்க போறீங்க, முதலை ஃபைட்டு பார்க்க போறீங்க, தண்ணிக்குள்ள ஃபைட்டு பார்க்க போறீங்க, அது இதுன்னாங்க. விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருந்தது, தண்ணிக்குள்ள ஃபைட்டு தான் போயிடுச்சு. சும்மாறா. அப்புறம் மதன் கார்கி அவரோட பங்குக்கு நான் 100 தடவை பார்த்துட்டேன், மெய் சிலிர்த்து போயிட்டேன் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. போஸ் வெங்கட் சார் இவர் சும்மா இருந்திருக்கலாம். ஆமா இவர் போஸ் வெங்கட் சார் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சொன்னல போஸ் யாரோ ஒரு ஆள் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் போஸ் வெங்கட் சார். என்னதோ சொன்னாரு, சூர்யா அரசியலுக்கு வரணும், இதுக்கு தேவையில்லாத பாயிண்ட், அரசியல் ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டாங்க. சரி ஓகே, நான் நல்லா பண்றேன் இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உலகிலேயே சிறந்த நடிகர் சூர்யா தான். அதுல சத்தியமா கருணா சார் சொல்லியிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சார். அவர் இப்பவும் வந்து தலை சிறந்த நடிகர்கள்ல ஒரு சூப்பரான நடிகர். ஆனா அவருக்கு ஏத்த படம் தான் சரியா கிடைக்கிறது இல்ல. இந்த படமே வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 38 மொழிகள் 11,500 ஸ்கிரீன்கள். ஞானவேல் ராஜா சார் நீங்க 40-45 மொழி இல்ல 85 மொழியில கூட ரிலீஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆனா படம் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும். 2 hours 10 minutes கூஸ் பம்பாக தான் இருக்கும். இதுக்கு நான் என்ன கமெண்ட் சொல்லணும்னு தெரியல. ஆனா இது யார் சொன்னாருன்னா ஞானவேல் ராஜா சார் தான் சொல்லியிருக்காரு. படத்துல ஒரு 5 செகண்ட் எங்கேயுமே வந்து ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா இல்ல. ஈவன் கார்த்தி சார் வந்து ரோலக்ஸ் கேரக்டர் அளவுக்கு கேமியோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பில்டப்லாம் வந்துச்சு. கடைசியில ஒன்னும் வழங்காம போயிடுச்சு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க மாட்டானே. மரத்துல ஏற சொன்ன உடனே சூர்யா சார் சரசரன்னு ஏறிடுவார். சிறுத்தை இவனுக்கு சிறுத்தை நீ என்ன போன சிறுத்தை சிவான்னு போட வேண்டியதானே. இந்திய சினிமாவில் பார்க்காத பயங்கர சண்டை சீன் இதுல இருக்கு. இதுவும் வந்து சிறுத்தை சார் தான் சொல்லியிருக்காரு. இருந்துச்சு. கடைசியில கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி வரல. காரணம் என்ன அப்படின்னா கதை தான். பாகுபலி எடுக்க இன்ஸ்பிரேஷனே சூர்யா சார் தான். இவர் ராஜமௌலி சார். இவர் அவர் பங்குக்கு அங்கிருந்து வந்து அவரோட ஸ்டேட்ல இது சூப்பரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இப்போ அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சத்தியமா தெரியல. பட் கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது கன்ஃபார்மா ஏதோ ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும். ஆனா தயவு செஞ்சு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற பேர்ல இனிமேல் ரொம்ப சொதப்பாம இருங்க. லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தீபாவளிக்கு. அந்த படத்தோட ஆக்டர் நம்ம துல்கர் சல்மான் சார் வந்து அவரோட ப்ரொமோஷன் இதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 3 படம் அவங்க தமிழில் வருது, அதே மாதிரி என் படம் தமிழில் டப் பண்ணி வருது, 4 நாள் லீவ் இருக்கு, 3 நாள் அந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, 4வது நாள் இந்த படத்துக்கு டைம் இருந்தா ஒதுக்குங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு கூட சொல்லலை, நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்கு கண்டென்ட் ரொம்ப சூப்பரா இருந்து இன்ன வரைக்கும் படம் ஓடிட்டு இருக்கு. அவரோட கரியர்ல 100 crore கலெக்ஷன், ஒரு ஓவராலா 100 crore கலெக்ஷனை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண அந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்புறம் அமரன் வந்துச்சு. இவங்களும் வந்து இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணி இப்போ படம் 300 crore அச்சீவ் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கு. 250 crores தாண்டிருச்சு அஃபீஷியலாக. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் 250 crores தாண்டிருச்சு. இன்னும் அடுத்த படங்கள் வேற எதுவும் பெருசாக வரப்போறது இல்லை அப்படின்றதுனால கன்ஃபார்மாக 300 crore அப்படின்றது ஒரு கேக் வாக் மாதிரி அப்படியே போயிடும்.
எதனால அப்படின்னா கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால, ஸ்க்ரீன் பிளே எக்ஸிகியூஷன் சூப்பராக இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் வந்து இப்போவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் படத்தை எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி படத்தை கொடுங்க. சப்போர்ட் பண்ணாமல் இல்லை, நல்ல படம் வந்தால் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுவோம். லெட் அஸ் வெயிட் ஃபார் சூர்யா 44 அண்ட் ரோலக்ஸ் எப்போ வரும்னு தெரில அந்த படத்துக்கும். ஆனால் கைதி 2 அடுத்த வருஷம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கார்த்தி சார் அண்ட் சூர்யா சாரோட ஃபேஸ் ஆஃப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். தல ரசிகர்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் பெற்ற இன்பம் பெருகைய வையகமும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விவேகம் படத்தை கொடுத்துருந்தாரு தல ரசிகர்களுக்கு, தலைக்கு சிறுத்தை சிவார் சார். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு இது ரஜினி சாருக்கு வந்து அண்ணாத்த படத்தை கொடுத்துருந்தாரு. ஃபைனலி நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார்னு நினைக்கிறேன், இல்லை தனஞ்சயனா வேற யாரோ ஒருத்தர், அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, அடுத்த படம் வந்து நம்ம தலைக்கு இந்த படங்கள் முடிச்சுட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் விடாமுயற்சியும் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் ரவிச்சந்தர் தானே குட் பேட் அக்லி அந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படம் சிவா சார் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பார்ப்போம். பாய்.